மூங்கித்தில் விட்டு நான் கரண்ட் கொடுத்துட்டு தான் வருவேன்னு போனேன். நான் போவாத நீனா ஈபிலே வேலை செய்கிற போவாத நேற்றுக்கு நான் சொன்னேன். எனக்கு கல்யாண நாள் நான் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கார் நேற்று நைட் ஷிஃப்ட்டு பார்த்துட்டு மில்லுலேருந்து வந்து தூங்கினாங்க 5 மணிக்கு. 7:30 மணிக்கு ஒரு அண்ணன் ஃபோன் பண்ணாங்க, ஒயர்மேன் அண்ணன். இந்த மாதிரி திருவண்ணாமலை கணேசன்லேருந்து மூங்கத்திரப்பட்டு கனெக்ஷன் கொடுக்கணும் வாதிலிப்புன்னாங்க. எங்கள் வீட்டுக்கார் பூன்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீயும் வாடான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இவங்க 3 பேரும் ஒன்றா போனாங்கண்ணா. எங்கள் வீட்டுக்கார் மட்டும் தண்ணியில் விட்டுட்டாங்கண்ணா. எங்கள் வீட்டுக்காரை எப்படியா கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம். காலையில் கல்யாண நாள் எனக்கு கண்டுபிடிச்சிடுவேன். நான் வந்ததுலேருந்து அந்த ஈபிக்காரன் கூட சுற்றிட்டு இருப்பாங்கண்ணா. நான் வந்ததுலேருந்து அந்த ஈபிக்காரன் கூட அப்பப்போ போய் ஏறிட்டு வருவாங்க. ரொம்ப இப்போ தான் அதிகமாக வேலை செஞ்சுது. நான் அவங்க ரொம்ப நாளாக செஞ்சுங்க. கல்யாண நாள்லேருந்து அவங்க கூட தானே வேலை செய்வாங்க. எதுக்கு ஏற்றாலும் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஃபஸ்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தாங்க. மதியானம் 1 மணிக்கு போனவங்க 12 மணிக்கு தான் கரண்ட்டு வரலன்ட்டு இங்கே இது போச்சுங்களா தண்ணி, அதுக்கோசம் கம்ம நேரத்துக்கோசம் போனாங்கண்ணா. எங்கள் வீட்டுக்கார் 1 மணிக்கு தானே வீட்டுக்கு வந்தாங்க. மதியானம் 1 மணிக்கு போயிட்டு நைட்டு தான் வந்தாங்க. சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாங்க. செவ்வாய்க்கிழமை மணிக்கு போனாங்க, அன்றைக்கி சாப்பிட வரல. புதன்கிழமை மணிக்கு சாப்பிட வரல. நேற்றுக்கு நான் போய் கம்மம் கொடுத்துட்டு தான் வருவேன்ட்டு போனாங்க. இங்கே மூங்கித்தில் விட்டு நான் கரண்ட் கொடுத்துட்டு தான் வருவேன்னு போனேன். நான் போவாத நீனா ஈபிலே வேலை செய்கிற போவாத நேற்றுக்கு நான் சொன்னேன். எனக்கு கல்யாண நாள் நான் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரர் எப்படியா கண்டுபிடிச்சி கொடுத்துருங்கண்ணா. 3 நாளாக வீட்டுக்கு வரலண்ணா. இவங்க கூடயே தானே சுற்றுவாங்க. சோறு வாங்கி கொடுத்து அவங்களே கம்பம் ஏற வைப்பாங்கண்ணா. இவங்க யாருமே ஒரு வேலை கூட செய்ய தெரியலண்ணா. அந்த கண்ணண்ணன் ஃபோன் பண்ணாங்க. நேற்றுக்கு ஒரு ஒயர்மேன் ஃபோன் பண்ணி இப்போ கேட்டால் என்னன்றாங்க, அவங்க மீன் பிடிக்க போனாங்கன்றாங்க. நான் பார்க்கவே இல்லைண்ணா. கண்ணண்ணன் எத்தனையோ வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கேன். என் பையன் தூங்குறேன்னு சொன்னால் கூட அந்த பிள்ளைய உங்கள் அப்பாட்ட கொடுறான்னு சொல்லி அந்த பிள்ளைய கொடுக்க சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்கார் நைட் ஷிஃப்ட் போனால் 2 மணி நேரம் கூட தூங்க மாட்டாங்கண்ணா. திலீப்பு நீ வா திலீப்பு கம்மையாரணும், நீ வா திலீப்பு கம்மையாரன்னு கூட்டின்னு போவாங்கண்ணா. இன்றைக்கி எதுவுமே இல்லைன்றாங்கண்ணா யாருமே. ஐயோ, அவங்க வீட்டுக்கு போய் விசாரிச்சா அவங்க எதுக்கோ அவங்க ஏதோ டெம்பரவரி ஆள் கூட்டின்னு போனாங்கன்னு போய் சொல்கிறாங்க. நேற்று ஒயர்மேன் தான் நான் ஃபோன் பண்ணாங்க. நல்லா தெரியும். நான் கும்பலாக உட்காந்து ஃபோன் பார்த்துருந்தேண்ணா. நேற்று ஃபோன் பண்ணும்போது நாங்கள் ரூமில் ஒன்றா தானே இருந்தோம். அப்போ கூட நீ போவாதன்னு சொன்னேன். நீ போவாதன்னு நான் சொன்னேன்னா ஒரு ஒயர்மேன் ஃபோன் பண்ணி வா திலீப்புன்னு கூப்பிட்டாங்க. இவங்க இன்னொரு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வா பூன்னு கூப்பிட்டாங்க. இன்றைக்கி எல்லாருமே தலைமறைவாயிட்டாங்க. என் வீட்டுக்காரனை மட்டும் தண்ணியில் விட்டாங்கண்ணா. என் குடும்பத்தை தத்தளிக்குதுன்னா என் பசங்களை வச்சுருது என்னால் முடியலண்ணா.